विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। द्वितीयवर्णकम् अधुना प्रारभ्यते. சாஸ்திரயோனித்வாதிகரணம் இந்த அதிகரணத்துக்கு பேரு. மூணாவது அதிகரணம். இந்த அதிகரணத்தில் நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல நீங்க போன அதிகரணத்துல உலகத்துக்கு காரணம் பரம்பொருள்னு சொன்னேன், உலகத்தை படைத்தார்னு சொன்னேன். யாரு படைக்கிறாளோ அவளுக்கு அதனுடைய அறிவு இருக்கணும்னு தெரியுது. முதல்ல அறிந்து ஆசைப்பட்டு பிறகு செயல்பட்டு பிறகுதான் ஒரு பொருளை உண்டு பண்றான். புயவரானவன் குடத்தை எப்படி பண்ணணும்னு அறிந்திருக்கான், குடத்தை பண்ணுவேன்னு ஆசைப்படுகிறான், அதுக்காக முயற்சி எடுத்துக்கிறான், பிறகு குடம் உண்டாகுது. அப்ப குடம் உண்டாகணுமே, ஏனால் குடத்தை எப்படி பண்ணணுங்கிற அறிவு அவனுக்கு இருக்கு. அதே போல உலகத்தை படைக்கிறதான பரம்பொருளுக்கு உலகத்தை எப்படி படைக்கணும், உலகத்துல என்னென்ன இருக்குங்கிற அறிவு அவருக்கு இருக்கு. ஆகையால் உலகம் முழுக்க அறிந்ததுனால அவருக்கு சர்வஜன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் சந்தேகம் கிடைக்கிறார். சார், உலகத்துல சர்வஜம் பரமாத்மா உலகத்தை படைச்சார்னு சொன்ன உலகத்துல சில பகுதி அவர் படைக்கலையே, வேதங்களை படைக்கலையே. ஏன் வேதங்களை படைக்கல சார்? வேதங்கள் நிச்சயமாச்ச, நிச்சயமான பொருளை எப்படி படைக்க முடியும்? இவருக்கு முன்னாலேயே அது இருக்கு, சாஸ்வதமாச்சு, ஒரு நாளும் வேதங்கள் அழியாது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருளாச்சு. அதை எப்படி பரமாத்மா படைக்க? படைக்கல. படைக்கலைன்னா அதை பத்தி அவருக்கு தெரியாதோ இல்லையோ? தெரியாதுன்னு சர்வஜத்துவம் வராது. இப்படின்னு ஆட்சேபம் பண்ணினான். என்ன பதில் சொன்ன? வேதங்களையும் பரமாத்மா தான் படைச்சார்ல. எப்படின்னு அந்த வேதமே சொல்றது, அத்தியமகதோ பூத எதிர்வேதோ நிச்சயமேதோ எதிர்வேதோ எதிர்வேத சாமவேதோ அதர்வாங்கிறதா அப்படின்னு வேதங்களை எல்லாம் பரமாத்மா தான் படைச்சார். அப்படி மூச்சு காத்த வழியா வெளியில விட்டார். அப்படின்னு என்ன, வேதங்கள் எல்லாம் ஓங்கார வடிவமா போச்சு பிரளய காலத்தில். அந்த ஓங்காரம் எங்க இருந்தது? பரமாத்மா இதயத்துல இருந்தது. அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதல்ல பிரம்மதேவருக்கு ஓங்காரத்தை சொன்னார். அந்த ஓங்காரத்தை பிரித்து அவர் வேதங்களாக பண்ணினார். என்ன விவகாரம்? புடவ கடையில பொன்னிலையனார் எல்லாம் மடிச்சு இருக்கு. அவன் என்ன பண்றான்? இதை காட்டுங்கன்னு எடுத்து விரிச்சு காமிக்கிறான். அதே போலயே மடிச்சிருக்க கூடியதான ஓங்காரமா இருந்த வேதங்களை பிரிச்சு பண்றார். மறுபடியும் பிரளய காலத்தை மடிச்சு உள்ள வச்சுடுறார். அவ்யாக்கிருதம் வியாக்கிருதம் தான் பிரபஞ்ச சிருஷ்டி பிரளயம். தத்வேதம் தரிய அவ்யாக்கிருதமாதி தன் நாமரூபாக்கியாம் வியாக்கிரியதா. எல்லாமே உள்ள இருந்தத பிரிச்சு வெளியில கொண்டு வந்தார். உலகங்களை வேதங்களை யாரு பிரிச்சது? பரமாத்மா. ஆகையால் அவருக்கு வேத ஞானம் தெரியும். இப்படியே அர்த்தம் சொல்லும். அப்ப வேதம் அபௌருஷயம் மீமாம்சகால் சொல்றாளே சார், அதுக்கு பதில் சொல்லலையே சார். மீமாம்சகால் மதமா இருக்கட்டும், நம்ம மதமா இருக்கட்டும், வேதங்கள்னா என்னது சார்? வாக்கியங்கள். வாக்கியங்கள்னா என்ன? பதங்கள். பதங்கள்னா என்ன? எழுத்துகளிய கூட்டம். இந்த எழுத்துகளிய கூட்டம் இது இப்படி மாறலாமா இல்லையா? வேதங்கள்னு சொன்னா அதை நிச்சயம்னு சொல்றது, பர்மனன்ட்னு சொல்றது நம்ம லாஜிக்கு சரியா வரல. அப்ப என்ன பண்ணணும்? வேதங்கள் அபௌருஷயம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை மாற்றுவதற்கு அவர்கள் சுவாதந்திரத்தை எடுத்துக் கொள்வதில்லை. நான் சொல்றேன், சொல்லி முடிஞ்சதுமே அடுத்த கணம் அந்த வேதம் போயிடுது. சத்தம் தானே, சத்தம் போயிடுதே. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வேதங்களை ஒருவரும் மாற்ற மாட்டார், எப்பொழுதும் மாற்ற மாட்டார். ராமன்
அந்த யுகத்துல படிச்ச வேதம் தான் இன்னைக்கு நாம படிச்சிருக்கோம். இதே போலயே இன்னொரு 4 யுகங்கள் ஆனப்புறம் வேதம் படிச்சாலும் இதே வேதம் தான். அக்னமேல புரோஹிதம் யஜ்ஞ தேவம் இப்படிதான் படிக்கிறார். ஒரு நாள் ஸ்வரத்தையோ எழுத்தையோ ஒன்னும் மாற்றவதில்லை. மாற்றுவதற்கு பரமாத்மாவும் முயற்சி செய்வதில்லை. அவருக்கு இதுல சுவாதந்திரத்தை யூஸ் பண்றதில்லை. அதனால்தான் வேதத்தை அபௌருஷயம்னு சொன்னேன். வேதம் அபௌருஷயம் ரிவீல்டு டெக்ஸ்ட் என்ன அர்த்தம்? இருக்கிறத எடுத்து சொல்லுகிறாரே தவிர மாற்றுவதில்லை. அதான் அப்பௌருஷயம்ங்கிற பொருளுக்கு அர்த்தம். ஆனா புருஷனால் வெளியில கொண்டு வரப்பட்டதுதான். இப்படி அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. வேதங்களை எல்லாம் படைச்சார். அதனால வேத ஞானம் அவருக்கு இருக்கிறதுனால சர்வஜன். கேட்ட கேள்விக்கு சமாதானம் வந்துட்டா? ஆமா, அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னேன். ஆமா, விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணின பிறகு விசாரம் பண்ண தொடங்கணும். அதுக்கு லட்சணம் தெரியணும். பிறகு பிரமாணம் தெரியணும். லட்சணம் தான் சொல்லியிருக்கேன், பிரமாணம் சொல்லலையே. அதுக்கு அத்தாரிட்டி என்ன? பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு வாட் இஸ் தி அத்தாரிட்டி? தூண் இருக்குன்னு கண்ணால பாக்குறேன் சார், தூண் இருக்குங்கிறேன். மலையில நெருப்பு இருக்குன்னு புகையில நெருப்பு இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாதான் இல்லையா? புகை பாக்குறேன், நெருப்பு இருக்கு. நான் எதை சொன்னாலும் அதுக்கு there is some authority. அதே மாதிரியே பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நீர் பாத்தீரா? நீர் தான் பாக்கணும். உங்க தாத்தா பார்த்தாரா? அவர் தாத்தா பார்த்தாரா? யாராவது பார்த்தாளா? பார்த்து சேக்கன் கொடுத்தாளா? பிரம்மமே இருக்குன்னு யாருக்குமே எனக்கு இல்லை சார். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் தெரியலையே. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு பிரத்யட்சம் இல்லை, கண்ணால பார்க்க முடியாது. ஏன்? உருவம் இல்லை. கலர் இருந்தாதான் உங்க கண்ணு தெரிஞ்சுக்கும். உங்க கண்ணுக்கு சுபாவம் என்ன? கலர் இருந்தாதான் தெரியும். காத்த ஏன் கண்ணு பார்க்கல? காத்து இருக்கா இல்லையா? மேல தெரியுது, கண்ணையும் பார்க்கல சார். கலர் இல்ல பார்க்க. பேச ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது? கலர் இல்ல பார்க்கல. டைம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறது? கண்ணு கலர் இல்ல பார்க்கல. கண்ணால ஒரு பொருளை அறியணுமே, ஆனா அதுல உருவம் இருக்கணும், ரூபம் இருக்கணும். ரூபாத்திய பாவாச்ச நாயமர்த்த பிரத்யக்ஷ கோச்சரா லிங்காத்திய பாவாச்ச அனுமானாதீனம். அதுல ஒரு அடையாளமும் இல்லை. புகை இருந்ததுன்னா ஓஹோ நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு புகை அடையாளம். அதே போல பரமாத்மா இருப்பதற்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? அப்ப பரமாத்மா இருக்கான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சிருந்தாங்க அவர் எப்படி என்ன ஏது விசாரம் பண்ண பதிலும் பேசிக்கா அவரே இருக்காருன்னு தெரிஞ்சதான் சித்தானா தானே. அதுக்கப்புறம் நீங்க வேதாந்த வாசிக்கிறதால பரமாத்மா இருக்காருன்னு தெரியாத போனா தப்பிங்க பிளாக் கேட் இந்த டார்க் ரூம் என்ன பண்றது? அதோட மட்டும் பிளைண்ட் செலவுனா எப்படி முடியும்? பரமாத்மா இருக்காருன்னு நிச்சயமாட்டோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் விசாரம் பண்ணுவோம். பரமாத்மா இருக்காருன்னு எப்படி தெரியுது? யாரும் பார்த்தவாலும் இல்ல, அவர் இருக்காருன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமும் ஒன்றும் இல்லை. வேற எந்த பிரமாணமும் இல்லையே. எந்த பிரமாணத்தினால பரமாத்மா இருக்காருன்னு விட்டுட்டு எங்களை அதை பத்தி விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். நம்ம மணிக்கணக்கா விசாரம் பண்ணி வேஸ்ட் ஆகப்படாது சார். மனுஷனுடைய லைஃப் அவ்வளவு பிரஷர். என்ன பண்ண போறேன்? பரமாத்மா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னா சாஸ்திர யோனிஸ்வார் அதே சூத்திரம் தான். ஒரே சூத்திரத்துக்கு பல அர்த்தம் சொல்லுவோம், பல பிரயோஜனத்தை சொல்லுவோம். ரெண்டாவது விதமா அர்த்தம் சொன்னா ரெண்டாவது வர்ண கம்முன்னு. சூத்திரத்தை இன்னொரு கேள்விக்கு பதில் கொடுப்பதாக வர்ணனை பண்ணின வர்ண கம்முன்னு பேர். சில சூத்திரங்கள்ல 2 or 3 methods of interpretation வரும். அது சூத்திரத்துக்கு அழகு. நீங்க பேசுறப்ப அப்படி பேசக்கூடாது. மனுஷன் பேசும்பொழுது உங்க வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கணும், இடக்கா ஒரு அர்த்தம். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசினா தப்பு, நோக்கத்துல தப்பு. சூத்திரக்காரன் பண்ணினா அலங்காரம், தெளிவா சொன்னா ரைட். நாம தான் சொல்றோம் யார முழுக்க என்ன ஒரு சூத்திரத்துக்கு பக்வர்த்தகத்வா லகூரி சூச்சிதார்த்தானி, சூச்சிதமான அர்த்தங்கள் அப்படின்னு பல அர்த்தங்களை சொல்லும்.
சிந்தாமணி மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்தா ஒவ்வொரு அர்த்தம் தெரியும். அதே போல இந்த சூத்திரத்துக்கு சாஸ்திர யோனித்வாசன சொன்னேன்னா சாஸ்திரத்துக்கு காரணம் சாஸ்திரத்திய யோனி சாஸ்திர யோனி முதல் அர்த்தம் சொல்லிட்டேன். இப்ப எப்படி அர்த்தம் சொல்றேன்? சாஸ்திரம் யோனி பிரமாணம் சாஸ்திரம்தான் பிரமாணம் பரமாத்மாவுக்கு. பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு என்னதான் பிரமாணம்? வாட் இஸ் தி அத்தாரிட்டி? இருக்காருன்னு யார் சொல்றேன்? சாஸ்திரம் தான் சொல்லணும். பிரத்யக்ஷத்தினால் அவரை அறிந்து கொள்ள முடியும். அனுமானம்னா என்ன? அனுமானம் அணு பிறகு மானம் பிரமாணம். பர்வதத்துல அனுமானம்னு இன்ஃபர். யூ இன்ஃபர் ஃபயர் பிகாஸ் யூ see the smoke. புகைய பாக்குற நெருப்பு இருக்கு என்று அனுமானம் பண்றேன். கரெக்டா? இந்த புகையும் நெருப்பும் ஓரிடத்துல இருக்குன்னு பல முறை பார்த்திருக்கேன். சமையல் கட்டுல புகை இருக்கு நெருப்பு இருக்கு, நாள் சந்தியில புகை இருக்கு நெருப்பு இருக்கு, பசுமாடு கட்டுற இடத்துல புகை இருக்கு நெருப்பு இருக்கு. என்ன பசுமாடு பொட்டில்ல எப்பவுமே தீபம் இருக்கணும்னு சொல்லுவான். தீபம் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா தேடும் பாம்பும் வருவான். அதனால விவகாரம் என்ன? பசுமாடு கட்டுற இடங்கள்ல தீபம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. விவகாரம் என்ன? எப்பொழுதும் 24 hours தீபம் இருக்கணும். சுவாமி கிட்ட 24 hours தீபம் இருக்கணும். அப்பப்ப ஏற்றி வைக்கிறது இல்ல, அக்கண்டமா இருக்கணும். பசுமாட்டுல இருக்கணும், பசுமாட்டு கிட்ட கொட்டில இருக்கணும். ஏற்கனவும் தர்மசாஸ்திரம் சொல்றது காரணம் அது. அதே மாதிரியே சமையல் கட்டுல புகை இருக்கு நெருப்பு இருக்கு. புகையும் நெருப்பும் பல முறை பார்த்திருக்கேன். பார்த்த பிறகு உங்களுக்கு புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும்னு ஒரு அறிவு வந்திருக்கு. அந்த அறிவு உங்க இதயத்துல இருக்கு. இதுக்குதான் வியாப்தின்னு பேரு. வியாப்தின்னு சொல்றேனே பரவாயில்லையே. புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும். இந்த புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும்னு இன்வேரியபிள் கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வியாப்தின்னு சொல்றேன். இந்த கனெக்ஷன் வியாப்தியானது உங்க மனசுல பர்மனண்டா இருக்கு. புகைய பார்த்ததுமே இந்த வியாப்தி ஞாபகத்துக்கு வந்தது. வியாப்தி எப்பவுமே உங்க மனசுல இல்ல, அது இருக்கு சூட்சமா. புகைய பார்த்ததுமே உங்களுக்கு என்ன? அடாடா புகையிறது, புகஞ்ச நெருப்பு இருக்கணும் தெரிஞ்சிருக்கேனே, இங்க புகை இருக்கு ஆகையால் இங்க நெருப்பு இருக்கணும். முதல்ல புகைய பிரத்யட்சமா பார்த்தேன். ரெண்டாவது உங்க மனசுல இருக்கிற வியாப்திய நினைச்சேன். மூணாவது இந்த மலையில புகை இருக்குன்னு அறிவு வந்தது. நான்காவது கணம் எந்த புகை இருந்தால் நெருப்பு இருக்கணுமோ அப்படிப்பட்டதான புகை இந்த மலையில இருப்பதனால் இந்த மலையில புகை நெருப்பு இருக்கு. அனுமானம் தூம பிரத்யட்சம், வியாப்தி ஸ்மரணம், பராமர்த்த ஞானம். நான்காவது கணத்தை தான் பர்வதம் வன்னிமான். இப்ப இருக்க இதே மாதிரியே பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எங்கெங்க பரமாத்மா இருக்காரோ அங்கெங்க உலகம் இருக்கு, எங்க பரமாத்மா இல்லையோ அங்க உலகம் இல்ல அப்படின்னு எப்பாவது வியாப்தியை பார்த்திருக்கல? நீங்க பரமாத்மா என்னைக்கு பார்த்திருக்க மாட்டேல. பார்த்திருந்தா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கேள்வி கேட்க மாட்டேல. இப்ப விவகாரம் என்னடா ஆச்சுன்னு வியாப்தி இல்ல, அனுமானம் வர. அதான் கீழே சொன்ன உலகத்தை பார்க்கிறேன், உலகம் பரமாத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு என்று பார்க்கலை. உலகத்தை பார்த்தேன், பரமாத்மாவோட சம்பந்தப்படலாம், அணுக்களோட சம்பந்தப்படலாம், அல்லது மற்ற பதார்த்தங்களோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஆகையால் உலகத்துக்கு காரணம் இன்னது என்று என்னால கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு ரெண்டாவது இடத்துல சொல்ல. ஆகையால் அனுமானம் பிரமாணம் ஆகுது. அப்ப என்ன சொல்லணும்? வேதம் தான் சொல்லணும். அந்த வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் எது? வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். அதான் சாஸ்திரம் யோனி. இங்க யோனின்னு பிரமாணம்னு அர்த்தம். சாஸ்திரம் யோனி பிரமாணம். எதுக்கு? பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு. இப்ப பகுரீகி சமாசம் சொல்லணும். முதல்ல சாஸ்திரத்திய யோனி, சாஸ்திரத்துக்கு யோனி யோனின்னு காரணம். அதே போல சாஸ்திரத்திய யோனி ருக்வேதங்களுக்கு ருக்வேதாதிகளுக்கு காரணம். முதல் அர்த்தம் சொல்லிட்டேன்.
ரெண்டாவது அர்த்தம் சாஸ்திரம் ருக்வேதாதிகள் காரணம், இங்க பிரமா காரணம், இங்க யோனின்னா காரணம் தான். யோனி சப்தத்துக்கு காரணம் தான் அர்த்தம். அந்த காரண ஸ்வரூபம் எதுக்கு காரணம்? பிரமாவுக்கு காரணம். பிரமாவுக்கு காரணம் பிரமாணம். சாஸ்திரம் ருக்வேதாதி யோனி பிரமாணம் பிரமா காரணம் பரமாத்மனா. சாஸ்திரம்தான் அதாரடி. பரமாத்மா இருக்குன்னு சொல்றது எதனால நம்ம பரமாத்மா இருக்குன்னு நிச்சயமாக நம்பி ஆகணும். சாஸ்திரம் சொல்றதுனால்தான். கண்ணால பரமாத்மாவை பார்க்க முடியாது, அனுமானத்தினால அறிந்து கொள்ள முடியாது, வேற எந்த பிரமாணமும் செல்லாது. பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு காரணம் என்ன? எப்படி தெரியும்? சாஸ்திரம் தான் தெரியும். அதான் அதுவா யதோக்தம் ருக்வேதாதி சாஸ்திரம். இங்க சாஸ்திரம்ங்கிற பதம் அதுக்கு முன்னால சொன்ன மாதிரியே அர்த்தம் சொன்னேன். ருக்வேதாதி சாஸ்திரம் யோனி. யோனிங்கிறதுக்கு ரெண்டாவது பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிரமாணம். முன்னால யோனின்னு காரணம்னு அர்த்தம் சொன்னேன். சாஸ்திரத்திய யோனி ருக்வேதாதிகளுக்கு காரணம், ருக்வேதாதிகளை படைத்தவர்னு அர்த்தம். இப்பொழுது சாஸ்திரம் ருக்வேதாதி காரணம்னு பிரமாணம்னு அர்த்தம், பிரமா காரணம்னு அர்த்தம். பிரமாணம் அஸ்ய பிரம்மணா யதாவத் ஸ்வரூப அதிகமே. அதனுடைய ஸ்வரூபம் இன்னமாத்தான் இருக்கு. அசப்தமஸ்பர்ஷமரூபம் அவ்யயம் ததா அரசமகந்தவத்யத். வேதம் தான் சொல்லணும். பரமாத்மா எப்படி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அஸ்தூலம் அனனோ அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் யத்தத்ரேத்யமக்ராஹ்யமதோத்ரமவர்ணமசக்ருஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விமும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத்பூதயோனிம் பரிபத்யந்தி தீரா. எல்லாம் வேதங்கள் சொன்னாத்தானே உமக்கு தெரியும். பரமாத்மாவை கண்டவர் யாரு? கண்டவர் தான் சொல்றது இல்லையா உங்களுக்கு? பார்த்ததுமே மோட்சத்தை அடைஞ்சு விட்டு அவரோ சொல்ல மாட்டேங்கிறார். சொல்றதா பார்த்ததில்லை. எப்படி சார் பார்க்க முடியும்? நீங்க அறிய முடியும்? வேதம் சொல்லணும். அதனால சாஸ்திரம் ருக்வேதாதி சாஸ்திரம் யோனி. யோனிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? காரணம். என்ன காரணம்? பிரமா காரணம். அறிவூட்டுவதற்கு காரணம் பிரமாணம். பிரம்மணா யதாவத் ஸ்வரூப அதிகமே. அதனுடைய ஸ்வரூபம் இன்னமா இருக்கு என்று தான் அறிந்து கொள்வதற்கு. சாஸ்திராதேவ பிரமாணாது ஜகதா ஜன்மாதி காரணம் பிரம்ம அதிகம்யதே. சாஸ்திரம் எனக்கூடியதான பிரமாணத்தினால் மட்டும்தான், இன்னொரு பிரமாணத்தினால் இல்ல. சிலது ஒரு பொருள் ரெண்டு பிரமாணத்தினால அறியப்படலாம். குடம் இருக்கு சார், வெளிச்சம் இருந்தா குடத்தை கண்ணால பார்த்து இது குடம்னு சொல்றேன். வெளிச்சம் இல்ல, இருட்டா இருக்க, போய் தொட்டு பார்த்தேன், இது குடம் இருக்குங்கிறேன். வெளிச்சம் இல்லாத போனாலும் தொட்டு அறியலாம். கண்ணால பார்த்து அறியலாம், தொட்டு அறியலாம். ரெண்டு பிரமாணங்கள்னால குடத்தை அறியலாம். நீங்க கண்ணால உங்காத்துல மாம்பழம் தான் நாம் பார்க்கலாம். இல்ல நல்ல வாசனை வந்ததுன்னா பங்கனி பஞ்ச மாம்பழம் வச்சிருக்கேன் கண்டுபிடிக்கலாம். ஒரு பொருளானது ஒரு பிரமாணத்தினால்தான் அறியப்படணும் என்ற நிர்பந்தம் இல்லை. ஆனா பிரம்மமானது சாஸ்திரம் எனக்கூடியதான ஒரே பிரமாணத்தினால்தான் அறியப்படும். அதை அறிவதற்கு வேற பிரமாணம் இல்லை. சாஸ்திராதேவா, சாஸ்திரத்தினால்தான் பிரமாணா ஜகதா ஜன்மாதி காரணம் பிரம்ம அதிகம்யதே இத்யபிப்ராய. ஜகத்துக்கு காரணம் பிரம்மம் என்று சாஸ்திரம் தான் சொல்லுகிறது. சார் அனுமானம் சொல்லாதா? சொன்னேன், அனுமானம் சொல்றதில்ல. ஏன்னா அனுமானமானது உலகத்துக்கு காரணம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுது, அவ்வளவுதான். அந்த காரணம் பரமாத்மா தான் எப்படி தெரியும்? அணுக்கள் காரணமா இருக்கக்கூடாதா? இல்ல பிரகிருதி காரணமா இருக்கக்கூடாதா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அபாவத்திலிருந்து வரப்படாதோ? இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. விவகாரம் என்ன? பரமாத்மா தான் காரணம் என்று உங்க இன்ஃபரன்ஸ் சொல்லாது, சாஸ்திரம் தான் சொல்லு.
சாஸ்திராதேவ பிரமாண, சாஸ்திரம் எனக்கூடியதான பிரமாணத்தினால் மட்டும்தான் பிரமாண ஜகதா ஜன்மாதி காரணம் பிரம்ம அதிகம்யதே இத்யபிப்ராய. சாஸ்திரம் உதாகிருதம் பூர்வ சூத்திரே. சாஸ்திரம் என்ன சார் அந்த சாஸ்திரம்? சாஸ்திரம் அது பத்தி நிறைய யாராவது ஒரு ஸ்லோகம் சொன்னா எங்க இருக்கு இந்த ஸ்லோகம்னா மகாபாரதத்தில் இருக்குட்டான். யாரு தேடுறதுன்னு ஒரு லட்சம் ஸ்லோகம்னு அட்டவணை கிடையாது. அட்டவணை இல்லாத புத்தகம் தான். ராமாயணத்தை கூட இப்ப அட்டவணை போட்டிருக்காங்க. பகவத்கீதைக்கு பாதி ஸ்லோகம் அட்டவணை போட்டிருக்கா விவகாரம் முழுக்க. ராமாயணத்துக்கு அட்டவணை வந்திருக்கு. ஆனா ஆல்பபெட்டிக்கல் இண்டெக்ஸ் இல்லாதான ஒரு கிரந்தம் இது இன்னைக்கும் சாந்த புராணம் ஒண்ணு, மகாபாரதம் ஒண்ணு. அதான் இப்ப சொன்னேன். கீதைக்கும் ஹாஃப் சென்டென்ஸ் வேர்ட் பை வேர்ட் போட்டிருக்கல அப்படி இருக்கு. ஆனா மகாபாரதத்துல இருக்குன்னு சொன்னா யார் தேட போறான்? அப்படி சுற்றி மகாபாரதம் இருக்குன்னு சொல்லப்படாது. விவகாரம் என்ன? அது மாதிரி சாஸ்திரம்ல ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் இதை எங்க சார் தேடுறது? சாஸ்திரம் ருக்வேதத்துல இருக்குன்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் உதாகிருதம் பூர்வ சூத்திரே. பழைய சூத்திரத்துல ஜன்மாதிகரணத்துல சொல்லியிருக்கேன். என்ன சாஸ்திரம்? யதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிதம் விதந்தி தத் விஜிஞாசத்வா தத் பிரம்மா. அங்க அது வரைக்கும் போகணும். என்ன தத் பிரம்மான்னு அங்கேதானே பிரம்மத்தை சொல்றது. எதோ நிறுத்திட்ட போறாது. தத் பிரம்மா அதுதான் பிரம்மம். உலகங்களை படைத்தது யாரோ, காப்பாற்றுவது யாரோ, தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வது யாரோ அவரை அறியவும். அவர்தான் பிரம்மம். பிரம்மத்தை எங்க சொல்லியிருக்க? இந்த சூத்திரத்துல இந்த வாக்கியத்துல சொல்லியிருக்கு. அதான் சாஸ்திரம் உதாகிருதம் பூர்வ சூத்திரே யதோவாயுமானி பூதான ஜாயந்தே இத்தியாதி. விவகாரம் ஆயிடுது. என்ன வேதத்துக்கு பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன சார் ப்ரூஃப்? வாட்ஸ் தி அத்தாரிட்டி? எனக்கு கேளாதியா? வேதம் தான். வேதத்துல எந்த பகுதி? இதோ இந்த வாக்கியம். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துருதா? வந்துருது. இப்ப பூர்வப்பட்டு கேட்கிறான், அப்ப ஏன் சார் இந்த சூத்திரம் எழுதி? போன சூத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அதான பிரமாணம். அப்ப இந்த சூத்திரம் எதுக்கு சார் எழுதினேன்? அதான் சொல்ல. கிமர்த்தம் தருகி இதம் சூத்திரம். ஒரு வார்த்தை அதிகமா பேசப்படாது. இந்த டிசிப்ளின் மனுஷனுக்கு வரணும். எப்பவுமே எதை நீங்க கன்வே பண்ணுமே அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் யூஸ் பண்ணுமே தவிர ஒரு வார்த்தை அதிகமா பேசப்படாது. ரகுவம்சத்துல சத்தியாயமித பாஷினாம் அசமுத்ரீதானம் ஆனாகரதவத்மன. அவன் ரகுவம்சத்துல இருக்கவாள்லாம் என்னென்ன மிக பாஷைகளா இருப்பாங்க. பொருட்களா பேசுவான். ஏன் சார் நான் பேச வராதோ? சில பேர் பயம் பேசுறதுக்கு. பேச வராதோ? அதுக்கு இல்ல, சத்தியாய மித பாஷைகள். நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசினேன்னா பொய் வந்துருமோ? வாழ்நாள் முழுக்க பொய் பேசாம இருக்கிறேன். ட்ரை பண்ணல. ஒரு பொய்யும் பேசப்படாது. அது மனுஷனுக்கு அழகு. வாக்கு இருக்குன்னு பொய் பேசுறதுக்காக வாக்கு இல்ல. எப்பவும் பொய்யே வரப்படாது. ஜென்ம முழுக்க பொய் பேசாம இருக்கணும்னு ஒரு விரதம் ஹரிச்சந்திராதிகள் வச்சுட்டு இருக்க. ரகுவம்சத்துல இருக்கிறவா வச்சுட்டு இருக்க. ஒரு நாளும் பொய் பேசுறீங்க. அந்த ராமனுடைய லட்சணம் முதல்ல கேரக்டர் பாருங்க. யாராவது ஒருத்தர் அவரை நீ சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரா? எதிர்த்து பேசியிருக்காரா ராமனை? நாம அதெல்லாம் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வர வேண்டாமா? புராணங்களை வாசிக்கிறது என்ன காரணம்? அந்த கேரக்டர் எவ்வளவு டிஸ்பிளே பண்ணியிருக்க. அது மாதிரி பொய்யை பேசாம இருக்கணுங்கிறதுக்காகவே மீட்டமா பேசுவாளாம். சூத்திரம் எப்படி இருக்கணும்னு அல்பாட்சரம். எவ்வளவு குறைச்சலா இருக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சலா எழுதணும். ஆனா அசந்திகம் கன்வே பண்ணக்கூடியதான விஷயங்களை எப்படிங்க டவுட்லெஸ்ஸா கன்வே பண்ணும். இத வாசிச்ச ஒரு சந்தேகம் இருக்காரு. இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி மீனிங் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது ஒரு காமெண்ட்ரி, அதுக்கு வேற ஒரு சூப்பர் காமெண்ட்ரி, கடைசியில கம்ப்யூட்டர். விவகாரம் வேற என்ன? அப்படி இருக்கக்கூடாது. லா எப்படி எனாக்ட் பண்ணணும்? டவுட்லெஸ்ஸா இருக்கணும். நீங்க எப்படி பேசுறது? லா ஜட்ஜ்மெண்ட்ல இது சூத்திரம். இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே டவுட் வரலாமா? என்ன வரக்கூடாது.
அல்பாட்சரம் அசந்தித்தம். அப்ப இந்த சூத்திரம் திருப்பி ஏன் சார் எழுதணும்? பழைய சூத்திரத்தினாலே இந்த அர்த்தம் கிடைக்குமே, ஆனால் இந்த சூத்திரம் ஏன் எழுதணும்? கிமர்த்தம் இதம் சூத்திரம் யாவதா பூர்வசூத்திரே ஏவம் ஜாதீயகம் சாஸ்திரம் உதாஹரதா. யாவதா எக்காரணத்தினால் பூர்வசூத்திரேயேவ ஜன்மாத்தியதிகரணத்திலேயே ஜன்மாத்தியதா என்கிறதுனாலேயே ஏவம் ஜாதீயகம் சாஸ்திரம் உதாஹரதா இந்த சாஸ்திரத்தை ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே இது அங்கேயும் நீங்க கோட் பண்ணீங்களா இல்லையா? சாஸ்திர யோனித்வம் பிரம்மணா தரிசிதம். இந்த எதோ வாயுமான பூதானி உலகத்தை படைத்ததே பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லிட்டீல. ஏன் இந்த சூத்திரத்தை மறுபடியும் சாஸ்திர யோனித்வாத்துல எழுதுறேன்? பழைய சூத்திரத்தினாலேயே தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு கேட்கிறான். சமாதானம் சொல்லணும். எதை சொல்ல போறோம்? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டார் சூத்திரக்காரன் சொல்லாதியோ, அப்படி சொல்லக்கூடாது. விவகாரம் உச்சதே சொல்றேனப்பா. எத்தத்திர பூர்வசூத்திர அக்ஷரேண ஸ்பஷ்டம் சாஸ்திர அனுபாதானா. போன சூத்திரம் என்ன இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேடா. ஜன்மாத்திய யதா, அவ்வளவுதான் இருக்கு. ஜன்மாதிகள் உலகத்துக்கு ஜன்மங்கள்னா யார் இடத்துல இருந்து உண்டாச்சோ அவர்தான் சொல்லியிருக்காரு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற வார்த்தை ஏதாவது அந்த சூத்திரத்துல இருக்கோ? பாஷ்யக்காரர் உதாரணம் பண்ணியிருக்காரு. சூத்திரத்துல இருக்கோ? இல்லையே சார். ஆக்ட்ல இல்லைன்னா எப்படி சார் நீங்க சொல்லுவேன்? மூலத்துல இருக்க வேண்டாமா? அதை வச்சிருந்து நீங்க டிரைவ் பண்ணக்கூடாது. நீங்க எதை ப்ரூவ் பண்ணாலும் அந்த ஆக்ட்லயே இருக்கணும். அவர் யதோவா இமானி சொல்லலையே சூத்திரக்காரர். அவர் ஜன்மாத்தியத்தையத்தான் சொன்னார். ஜன்மாத்தியத்தான உலகங்கள்னா எங்கிருந்து உண்டாகிறதோங்கிற ஒரு அனுமானம் சொன்னா போல உங்களுக்கு ஐடியா வருது. அந்த அனுமானத்தினால பிரம்ம தீர்மானம் ஆகாது. பிரம்ம தீர்மானம் ஆகணும்னா ஸ்ருதி வாக்கியம் வேணும். ஸ்ருதி வாக்கியம் சூத்திரத்துல இல்ல. அதனாலதான் ஸ்ருதி வாக்கியத்துல சாஸ்திரம்னு அடுத்த வார்த்தை அடுத்த சூத்திரம் பண்ணார். யதா தத்ர பூர்வ சூத்திர அக்ஷரேண முன் சொன்னதான சூத்திரங்களில் எழுத்துகளில் ஜன்மாத்தியதான் இருக்கே தவிர யதோவாயுமானி நீதிய அஷ்டம் சாஸ்திரத்திய அனுபாதான. சாஸ்திரத்துல எந்த வாக்கியம் என்று எடுத்து சொல்லாத்தனால் எடுத்து காட்டாத்தனால் ஜன்மாதி சூத்திரேன அந்த ஜெகத் ஜன்ம யதோவாயுமானிங்கிற அந்த ஜன்மாத்தியதா எனக்கூடியதான சூத்திரத்தினால் கேவலம் அனுமானம் உபன்யஸ்தம் வெறும் அனுமானம் தான் சொன்னாரோ என்று ஆசங்கேத இப்படி ஒரு சந்தேகம் வந்துடலாம். தாம் ஆசங்காம் நிவர்த்திதும் அப்படி இல்லப்பா. அவர் அனுமானத்தை சொல்லல. சூத்திரக்காரர் அனுமானத்தை சொல்லல. ஆனா எதை சொல்லியிருக்கார்? சாஸ்திரம் தான் சொல்றார். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திரத்தை இங்க சொல்லியிருக்கு. நிவர்த்திதும் சூத்திரம் பிரவர்த்தே சாஸ்திரயோனித்வாத் இதி. இப்ப என்ன இருக்கு?